ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் தற்பொழுதைய அமர்வில் முன்மொழியப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தினை நிராகரிப்பதாக அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 என்கின்ற யுத்த குற்றம் சம்பந்தமான பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் சம்பந்தமான தீர்மானத்தினையே நிராகரிப்பதாக அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக உள்ள விஜித கேரத் இன்று இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார். ஒரு மாற்றத்தினை நோக்கிய அரசியல் பயணத்தில் தாங்கள் பயணிப்போம் என்று கூறி ஆட்சிபீடம் ஏறி இருந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் தற்பொழுது முன்னைய அரசாங்கங்கள் போன்று தமிழ் மக்கள் மீது தங்களுடைய கோர முகத்தினை காட்ட ஆரம்பித்துள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஐநாவின் தீர்மானத்தினை நிராகரிப்பதாக அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் அறிவித்தது சம்பந்தமாகவும் அந்த அறிவிப்புக்கு பின்னால் தமிழ் மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்க போகின்றது என்பது சம்பந்தமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இலங்கையில் பாரிய மாற்றத்துடன் கூடிய புதிய ஒரு ஆட்சி முறையை தாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி அனுரகுமார திசாநாயக்காவின் தரப்பினர் ஆட்சிபீடம் ஏறியிருந்தனர். இதற்கு மேலாக தமிழர்கள் தரப்பு தொடர்பிலும் அனுரகுமார திசாநாயக்கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட தமிழர்கள் தரப்பில் நடத்தப்பட வேண்டிய விசாரணைகளை தாங்கள் நடத்துவோம் என்று கூறியும் ஆட்சிபீடம் ஏறியிருந்தனர். இவ்வாறு ஆட்சிபீடம் ஏறியிருந்த அனுரகுமார திசாநாயக்காவிற்கு தமிழ் மக்களுடைய அதிக அளவிலான வாக்கு கிடைத்திருக்கவில்லை. இருப்பினும் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பின்னர் உரையாற்றியிருந்த அனுரகுமார திசாநாயக்கா இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மதம், மொழி, சமய வேறுபாடுகள் இன்றி நடத்தப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தினை வழங்கியிருந்தார். அதன்படி பாராளுமன்றத்தை கலைத்ததன் ஊடாக தங்களுடைய வித்தியாசமான அரசியல் பயணத்தை அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு ஒரு புதிய ஆட்சியினை நடத்தி வரக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்திற்கு தற்பொழுது ஐநா மனித உரிமை பேரவையில் நடைபெற்று வருகின்ற அமர்வு ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. குறிப்பாக இலங்கை தொடர்பில் ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது 51 என்ற யுத்த குற்றம் சம்பந்தமான பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் சம்பந்தமான திட்ட முன்மொழிவு சம்பந்தமான ஒரு தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தை தொடர்ந்து நீடிப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அந்த தீர்மானத்தை ஐநாவில் கொண்டு வந்திருந்த அமெரிக்க அரசாங்கம் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனை சந்தித்திருந்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இந்த ஐநாவின் தீர்மானம் தொடர்பில் ஒரு உறுதிமொழியை வழங்கி சென்றிருந்தார். குறிப்பாக ஐநாவில் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வந்திருந்த அந்த தீர்மானம் 51 என்கின்ற தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தினை தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு வாக்கெடுப்பின்றி நீடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார். இதன்படி அந்த தீர்மானம் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற ஐநா அமர்வில் முன்மொழியப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்மொழியப்பட்டுள்ளதை அடுத்து அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் அந்த முன்மொழிவை நிராகரிப்பதாக தற்பொழுது அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு தொடர்பில் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான விஜித கேரத் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது 51 என்ற தீர்மானத்தினை தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்கள் நிராகரித்து வருகின்றது. யுத்த குற்றங்கள் சம்பந்தமான ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைகளை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்றும் இந்த தீர்மானத்துக்கு, அதாவது ஐநாவில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள யுத்த குற்றம் சம்பந்தமான அந்த தீர்மானத்தினை முழுமையாக நிராகரிப்பதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியுள்ளதாக விஜித கேரத் என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமைகள் சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு உள்நாட்டு பொறிமுறைகளின் ஊடாக தீர்வினை காண்பதற்கு தாங்கள் முன்னிப்பதாகவும், இருப்பினும் வெளிப்புற பொறிமுறைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்தின் இந்த முடிவானது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவைக்கும் அறிவிக்கப்படும் என்று இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விஜித கேரத் திட்ட தெளிவாக தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் யுத்த குற்றம் என்பது ஒரு மன்னிக்க முடியாத அல்லது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்து வருகின்றது. அதற்கான நீதி கோரி இன்று வரை பல்வேறு தரப்பினர்கள் போராட்டங்களை முன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இலங்கையிலும் சரி, புலம்பெயர்ந்த தேசங்களிலும் பல்வேறு வகையான போராட்டங்கள் தற்பொழுதும் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த யுத்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றான வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தற்பொழுது வரை நீடித்து வருகின்றது. அந்த வலிந்து காணாமல் செய்யப்பட்டவர்களுக்கு இதுவரை எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் எந்த அரசாங்கத்தினாலும் வழங்கப்படவில்லை. அந்த வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் தற்பொழுதும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அண்மையிலும் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வடகிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறுவர்களை இராணுவத்திடம் கையளித்த தாய்மார்கள் போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். இவ்வாறான நிலையில் குறிப்பாக இந்த வலிந்து காணாமலாக்க செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறி வந்திருந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தை
நிராகரித்துள்ளதானது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைவினை ஏற்படுத்தியுள்ள சம்பவமாகத்தான் கருதப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு காண்பிக்கின்ற முகத்தினையே இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கமும் காட்ட முனைகின்றது போலதான் தற்பொழுது இந்த ஐநா தீர்மானத்தை நிராகரித்த சம்பவம் அமைந்துள்ளது. இருப்பினும் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் அல்லது மேலதிக தகவல்கள் ஏதேனும் வெளியிடப்படுமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவர்கள் நிராகரித்தது சம்பந்தமாக, அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இந்த தீர்மானத்தினை நிராகரித்தது சம்பந்தமாக ஐநா மனித உரிமை பேரவையில் எவ்வாறான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான தகவல்கள் ஏதேனும் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.